லைஃப்பில் நான் இது வரைக்கும் இப்படி வெயிட் பண்ணதில்லை. ஃபைனலி நாம் ஜெயிச்சுட்டோம் மாறா. டே 111. இன்னைக்கு வந்து நாங்கள் அடுத்த வண்டி பார்க்க போகிறோம். டீலை கைஸ், டீலை. ஃபைனலாக ஒரு வண்டி மட்டும் ரெடி ஆயிடுச்சுல்ல. ஒரு மாதம் உங்களுக்கு இது ஓகே தானே? தரமாக இருக்கு. லாஸ்ட்டாக பார்த்த வண்டியை நான் ஃபோட்டோ வீடியோ கீழே போடுறேன், நீங்களே பாருங்கள். இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. சில்லறை வேலை இந்த மாதிரி வண்டி எடுத்து சில்லறை வேலை எடுத்துக்காங்க. கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ ஒரு ஆனால் நாங்கள் நிறைய பிளான் வச்சுருந்தோம், பேசுகிறோம். வண்டி வாங்க வந்தவர் எங்கள் காலேஜ் பிரின்ஸிபல் மாதிரி இருக்காரு. சீரியஸாக எங்கள் காலேஜ் பிரின்ஸிபல் இப்படி தான் இருப்பார். இங்கே பாருங்க, வந்ததுலேருந்து பேப்பர் தந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு வா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வான்றாரு. எந்த ஊரு, எங்கள் வீடு. சரி ஓகே, அலைய வேண்டியதான். ஆனால் ஓகே, எங்களுக்கு மனசுக்கு ஒரு 99.9% ஓகேவான ஒரு வண்டி கிடச்சிருக்குல்ல. கஷ்டப்பட்டதுனால சீரியஸ்லி நாங்கள் வந்து ப்ரோ அதுக்கு உனக்கு தான் ப்ரோ தேங்க்ஸு. ஆனால் ஃபுல்லாக இன்னைக்கு காலையில் எனக்கு வந்து இவரை கூப்பிட்றதுக்கு மைண்ட் இல்லை. ஆனால் இவரை தான் சரி ஓகே வா அவங்க போயிட்டு வருவோம். வாங்கணும் முடிவு பண்ணியாச்சு, அலைஞ்சாச்சு. எப்படி இருந்தாலும் வாங்கி கொடுத்து தானே ஆகணும். ஆனால் சீரியஸாக ஆனால் இந்த வண்டி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நான் சொன்னது மாதிரி 99.9% ஓகே. லைஃப்பில் நான் இது வரைக்கும் இப்படி வெயிட் பண்ணதில்லை. முன்னாடி காலேஜ் படிக்கும்போது பிரின்ஸிபல் ரூமில் வெளியில் சைன் வாங்குறதுக்காக உட்காருவோம்ல, அந்த மாதிரி எனக்கு இப்போ புரியல. நான் வண்டி கொடுக்க வந்திருக்கிறேன் இல்லை வாங்க வந்திருக்கிறேன். ஆனால் ஓகே, அவர் ஒரு விஷயத்துக்காக உட்கார வச்சுருக்காரு. என்னென்னா நல்ல நேரம் வரட்டு தம்பி, நீ ஃபஸ்ட்டாக எடுக்கிற வண்டி, அதனால் வந்து பார்த்துருக்கு. அதெல்லாம் ஓகே, நம்மளும் சென்டிமெண்ட்லாம் பார்க்கணும். சரி ஓகே, 10 நிமிஷம் இன்னொரு 10 நிமிஷம் உட்காந்தா வண்டி கையில் கிடச்சிரும். அவரோட இந்த ஒரு சென்டிமெண்ட்டை பார்க்குறாரு. சரி ஓகே, நம்மளும் ஃபஸ்ட்டாக எடுக்கிறோம், நல்லபடியாக எடுப்போம் அப்படின்றதான் உட்காந்துருக்கேன். எடுத்தாச்சு நல்ல வண்டியா. என் மூஞ்சில் பல்ல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல வண்டியா கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. வண்டி நாங்கள் வந்து அடுத்து எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா காமிச்சு தரேன். எல்லாமே செட்டாக இருக்குது. ஃபார்ம் ரன் எல்லாமே செட்டாக இருக்குது. ஆர்சி புக்கு ஃபைனலி நாம ஜெயிச்சுட்டோம் மாறா. கீயும் வாங்கியாச்சு. ஜவா இந்த இது கையில் கிடைக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு என்ன அப்படின்றது வந்து நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஓகே, இதை அடுத்து நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் பேசலாம். அந்த வீடியோவை முடிக்கும்போது நான் வந்து பேசலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் முடிச்சிருப்பேன். அதில் நான் மெயினாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து கார்த்திகோக்கு தான். என்ன விஷயம்னா, நானும் அவருமா லாஸ்ட் ஒரு வாரமாக நானும் அவரும் வண்டி தேடிட்டு இருக்கோம். எனக்கும் அவர் வந்து ஒரு ஒர்க் ஷாப் போட்டிருக்காரு. அந்த ஒர்க் ஷாப்பில் அவர் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அவர் வராரா, இல்லை அவருக்கு வேலை இருக்கிற டைமில் அவர் வராரான்னு இது வரைக்கும் அவர் என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை. நான் அவர் ஃபோன் பண்ணி கேட்பேன், கார்த்திகோ ஒரு வண்டி வந்திருக்கு, இது பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்பேன். விஷ்ணு போகலாம் வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்றாரு. நான் கேட்பேன், உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு. இல்லை பரவாயில்ல வாங்க போகலாம். அந்த பரவாயில்லையே தவிர வேறு எதுவுமே அவர் சொன்னது கிடையாது. லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு வண்டி பார்த்தோம். வண்டி பார்க்கும்போது அவர் ஈவினிங் வந்தார். வந்து எப்படி அந்த இடத்துல ஒரு மணி நேரம் நாங்கள் பேசி லாஸ்ட் அந்த வண்டி ஓகே ஆகலை. அப்புறமா அவரே சொல்லிட்டார், வேண்டாம் நம்ம போகலாம், கிளம்பலாம், நமக்கு வேறு நல்ல வண்டியாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அவர் கோயம்புத்தூர் வேணாலும் போகலாம், இல்லைனா வந்து நம்ம ஊருக்கே போய் வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவர் ஃபுல்லாகவே நல்ல சப்போர்ட் பண்ணி நல்ல ஹெல்ப் பண்ணார். அப்புறமா அடுத்த நாள் வந்து காலையில் நான் அவரை கூப்பிடவே இல்லை. வேணாம், தேவையில்லாமல் அவரை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் எடுத்து அமுச்சு விடுவார். OLXலேருந்து இல்லை ஃபேஸ்புக்லேருந்து எடுத்து அமுச்சு விடுவார். நானும் பார்த்துட்டு ஓகே ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி மைண்டு நான் லாஸ்ட் ஒரு 2 வாரமாக சுற்றிட்டு இருந்தேன். இவர் வந்ததுக்கப்புறமா ஒரு வாரம் 1.5 வாரமாக நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். எதுவுமே செட் ஆகலை. அப்படின்னு இருக்கும்போது லாஸ்ட் வந்து ஒரே ஒரு வண்டி ஒதுக்கி வச்சுருந்தோம். நான் ஒதுக்கி வச்சுருந்தேன். பார்த்ததுல எனக்கு கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு அப்படின்றதுனால நான் வந்து சரி அங்கே வரைக்கும் போய் எடுக்கணுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்த வண்டியை வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ ஒரே ஒரு வண்டி இருக்குது, நம்ம வேணால் டேரெக்டாக அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, சரி ஓகே ப்ரோ போகலாம், நம்ம எனக்கு எப்படியும் போகணுன்னு பிளான் பண்ணிட்டோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி
போய் அந்த இடத்துல போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் எப்படி நாங்கள் காலையில் ஒரு 11 மணிக்கு போயிருப்போம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் நான் எடுத்தது ஒரு குட்டி வண்டி தான், ஆனால் மனசுக்கு ஃபுல்லாக நிறைவாக எடுத்த ஒரு வண்டி. எனக்கு மட்டும் இல்லை, கார்த்தியாவுக்கும் இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து நான் வந்து என்ன சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஆசைப்பட்ட ஒரு வண்டி. நான் இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறேன். லாஸ்ட்டாக வண்டி எடுத்தாச்சு, சர்வீஸ் முடிச்சாச்சு. வண்டி எடுத்து இது 2வது நாள், 2வது நாள் நான் வந்து வண்டியை வீட்டை பார்த்து போயிட்டுருக்கோம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆமாம், இனி பிரேக்கு அப்புறமா நார்மலான ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இனி வண்டியை நேராக நம்ம ஹோட்டலில் கொண்டு விடணும். அப்புறமா பூஜையை போடணும். நோவு முடிஞ்சதுன்னா ஹாப்பி. வாங்க, அடுத்தடுத்து என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்றதை வந்து நாங்கள் சொல்கிறோம். சரியா?